விஜய் டிவியோட குக் வித் கோமாளிக்கும் சன் டிவியோட டாப்பு குக்கு டூப்பு குக்குக்கும் டிஆர்பியில் ஒரு பெரிய யுத்தமே நடந்துட்டு இருக்கு. இந்த சீசனோட குக் வித் கோமாளி ரொம்பவே சுமாரா இருக்கிறதா பலரும் விமர்சிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதனால சுதாரிச்ச விஜய் டிவி ஏதாவது புதுசா செய்யணும்னு சொல்லி மணிமேகலைய மறுபடியும் கோமாளியா மாத்திருக்காங்க. இதனால மணிமேகலை விஜய் டிவி மேல ரொம்பவே அப்செட்ல இருக்காங்களாம். கடைசி சீசன்ல குக் வித் கோமாளியிலிருந்து பாதியிலேயே மணிமேகலை வெளியேறி இருப்பாங்க. இதுக்கு காரணம் கோமாளியா இருக்க மணிமேகலைக்கு பிடிக்கல, அதனாலதான் அவங்க இந்த ஷோல இருந்து பாதியிலே வெளியேறிட்டாங்கன்னு சொல்லப்பட்டுச்சு. அதனாலதான் இந்த சீசன்ல ஆங்கரா மணிமேகலையை கொண்டு வந்தாங்கன்னு சொல்லப்பட்டுச்சு. இந்த நிலையில இப்போ மறுபடியும் மணிமேகலையை கோமாளியா மாத்தினதுல அவங்க ரொம்பவே அப்செட்ல இருக்காங்களாம். இன்னும் ஒரு சிலர் மணிமேகலை கூடி சீக்கிரமே சன் டிவிக்கு போறதா சொல்றாங்க. இதை மறைமுகமா உறுதிப்படுத்தும் விதமா வெங்கடேஷ் பட் ஒரு ரிப்ளை கொடுத்திருக்காரு. அதாவது சோசியல் மீடியால ரசிகர் ஒருவர் வெங்கடேஷ் பட்டை டேக் செஞ்சு காமெடியில விஜய் டிவி அடிச்சுக்கவே முடியாதுன்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கு வெங்கடேஷ் பட் கொஞ்சம் பொறுமையா இருக்கண்ணான்னு ரிப்ளை பண்ணியிருந்தாரு. இது ரெண்டையும் கனெக்ட் பண்ண ரசிகர்கள் ஏதோ ஒன்று நடக்குது, அதை தான் வெங்கடேஷ் பட் மறைமுகமா சொல்றாருன்னு யூகிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஒருவேளை மணிமேகலை சன் டிவிக்கு வரதான் வெங்கடேஷ் பட் இப்படி மறைமுகமா ஹிண்ட் கொடுத்திருக்காருன்னு சிலர் பேச தொடங்கி இருக்காங்க. இதுக்கான மொத்த விடையும் கூடிய சீக்கிரம் தெரிய வரும்னு எதிர்பார்க்கப்படுது. இதை பத்தின உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது போன்ற வீடியோக்களுக்கு தொடர்ந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Oh shit.